தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் சாதனை கட்சியா அல்லது சாபக் கட்சியா என்பதைத்தான் இன்றைக்கி தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. 1957 62 காலகட்டங்களிலே தமிழகத்திலே கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி, அந்த ஆட்சியினுடைய மாண்புகளை குலைப்பதைப் போல ஏழை பங்காளன் என்கின்ற அடைமொழிக்கு சொந்தக்காரரான காமராஜனுடைய ஏதோ ஒரு சுவிட்சர்லாந்தினுடைய வீட்டை காட்டி ஏழை பங்காளன் பங்களாவை பார்த்தாயா தமிழா என்று சொல்லி ஒரு பொய்யான இட்டுக்கட்டு. காமராஜர் அந்த காலகட்டத்திலே ஆட்சியிலே இருந்த பொழுது ஜப்பான் போன்ற வெளிநாடுகளுக்கெல்லாம் எருமைகளை ஏற்றுமதி செய்தால் இப்போது காமராஜரைவே எருமை மாடைவே ஏற்றுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி ஒரு அரசியல் நாகரிகமற்ற ஒரு படிப்பனையை கொண்டு வந்து தமிழகத்தினுடைய அரசியல் மாண்பை சீர்குலைத்த ஒரு கட்சி இருக்கும் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தாய் ஸ்தாபனம் என்கின்ற அமைப்பு என்று சொன்னால் அது திராவிடர் கழகம். அந்த திராவிடர் கழகத்தினுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன என்று சொல்லி பார்த்தால், முதல் தரமான விஷயம் அவர்களுடைய இடத்திலே பிராமணர் எதிர்ப்பு. சினிமா கூடாது, பத்திரிகைகள் கூடாது, பெண்களுக்கு தாலி கூடாது, இப்படிப்பட்ட சித்தாந்தங்களை கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அன்றைய தினத்திலே இருந்த திராவிடர் கழகம். இந்த திராவிடர் கழகத்தினுடைய கொள்கையின் சித்தாந்தத்தினுடைய வழிவந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு கடவுள் மறுப்பை கையில் எடுத்தாலும் கூட பெரியார் வந்ததற்கு பின்னால் திராவிடம் என்பது பெரியார் மண் என்று சொல்கின்றார்கள். ஆனால் திராவிடத்திற்கு 100,000 வருடங்களுக்கு முன்பாக ராமானுஜர் அவதரித்து இந்த மண்ணை மாண்புகளை காற்றிய ஒரு ஆன்மீக பூமி. வள்ளுவன் தனக்கே உண்டான அத்தியாயத்திலே கூட கடவுள் வாழ்த்து என்கின்ற 10 அகராதியை கொடுத்து விட்டுத்தான் அடுத்ததை பற்றி பேசுகின்றார் திருவள்ளுவர். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கன்னியாகுமரியிலே அமர்ந்து கொண்டு கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பார்வதியை வழிபட்டதாகவும் காளி கண்ணெதிரே தோன்றிவிட்டாள் என்று சொல்லி இது கர்ம பூமி, மோட்ச பூமி, ஆன்மீக பூமி என்று சொல்லி பறைசாற்றினார். அதே போல தமிழகத்திலே தேசியம் தெய்வீகம் இரு கண்கள் என சொல்லிய முருகனின் மறு அவதாரமாக இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் யோசித்து பார்க்கணும். ஆன்மீகம் இல்லாது இங்கு அரசியல் கிடையாது. ஆக ஆன்மீகத்தை சிதைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது பெரியாருடைய கோட்பாட்டின்படி 2% இருக்கக்கூடிய பிராமணர்களை எதிர்ப்பதற்கு இவ்வளவு பெரிய ஆயுதங்கள் அவருக்கு தேவையில்லை. எப்படி ஒருவன் தீண்டத்தகாதவன் என்று நம்மை ஒதுக்குகின்ற பொழுது அவர்களை நாம் ஒதுக்கி வைப்போம் என்கின்ற கொள்கை கோட்பாடுகளை வைத்திருந்தாலே கூட பல பேர் மாறியிருக்கலாம். ஆனால் கீழ்நிலை அடிமைவாசிகள் என்று சொல்லி தமிழினத்தை பார்த்து காட்டு மிராண்டிகள், இவர்களுக்கு கடவுள் மறுப்பு என்பது கடவுளை கும்பிடுகிறவன் காட்டு மிராண்டி, பரப்பியவன் அயோக்கியன் என்று சொல்லி ஒரு பொய்யான கருத்துக்களை விஷவித்துக்களை விதைத்தின் விளைவாக கடவுள் சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டு ஆன்மீக நெறியாளர்கள் எல்லாம் இறைவனை சார்ந்தே வாழ்ந்ததால் அவர்களெல்லாம் இது போன்ற தெய்வ நிந்தனைகளை எல்லாம் இறைவன் பார்த்து கொள்வான் என்று சொல்லி தன்னை தன்னகப்படுத்தி கொண்டதனுடைய விளைவு இந்த திராவிட பூச்சாண்டி கூட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே தலைவிரித்து ஆடுகின்றது. கடவுள் மறுப்பு, இந்து கோவில்களுக்கு முன்பாக கடவுள் இல்லை என்று கல்வெட்டு வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் எங்காவது ஒரு மசூதி முன்பாக அல்லாஹ் ஒரு அயோக்கியன், அல்லாவை பரப்பிவன் முட்டாள் என்று சொல்லி கல்வெட்டு வைக்கக்கூடிய துணிவு இருக்கின்றதா? அல்லது கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய சர்ச்சுகளுக்கு முன்பாக இயேசு என்பவர் யார், இயேசு எப்போது வருவார், இயேசுவை நம்புகிறவன் பரப்பிவன் அயோக்கியன் என்று சொல்லி அங்கே வைச்சா இவர்கள் எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களையும் விமர்சிக்கிறார்கள் என்று சொல்லி கூட முற்போக்கு சிந்தனையாளர்கள் கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் குறிப்பாக இந்து மத கடவுள்களையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் இழிவுபடுத்தி பேசக்கூடிய இவர்கள் பிராமணர் எதிர்ப்பு என்று சொல்லுகின்ற பெரியார் அவருக்கு எப்பெல்லாம் அறிவுரை தேவைப்படுகின்றதோ அன்றைய தினத்திலே மூதறிஞர் ராஜாஜி இடத்திலே ஆலோசனை கேட்கக்கூடியவர் தான் இந்த பெரியார். அவர்களுக்கு தேவை என்று சொன்னால் மூதறிஞர் ராஜாஜி என்பதும், அவர்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் துளுவப்பட்டர் என்று அவரை பரிகாசிப்பதும் தான் இவர்களுக்கு வாடிக்கை. அதற்கு பின்னால் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரியாரினுடைய அடுத்த கொள்கை என்ன? சினிமா கூடாது என்று சொன்னார்.
ஆனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் என்று கேட்டால் இதே பெரியார் தான். ஏன் இதை சொல்கின்றார்? சினிமாவினுடைய விமர்சனத்திற்காக சொல்லவில்லை. சினிமாவையும் ஊடகத்தையும் அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்று பார்க்க வேண்டும். பத்திரிகை என்பது கூடாது என்று சொன்னார். குடியரசு பத்திரிகையை நடத்தியதே பெரியார் தான். தாலி மறுப்பு என்று சொன்னார்கள், தாலியை கூடாது என்று சொன்னார்கள், தாலியை அறுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் கேட்குறேன், 70 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிடர் கழகத்திற்காரர்கள் திமுகவிலே இருக்கக்கூடிய தாலி கட்டி இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய மனைவியினுடைய தாலியை அறுப்பதற்கு இவர்கள் தயாரா? அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா அம்மையார் அவருடைய தாலியை அறுக்க வேண்டும் என்று இவர்களால் பேச முடியுமா? அல்லது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஆன்மீக நெறியாளர்களாக தன்னை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சேகர் பாபுனுடைய மனைவியின் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை அறுக்கச் சொல்ல இந்த வீரமணி கும்பல்களாவோ ராமகிருஷ்ணன் கும்பல்களால் இயலும் என்று சொல்ல முடியுமா? ஆக எல்லாத்திலையுமே தோற்றுவிட்ட இவர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பின்புலமாக இருந்து ஊதுகுழலாக இருந்து கொண்டு எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் திராவிடர் கழகமும் நாங்களும் இரட்டை குழல் துப்பாக்கி என்பார்கள். எப்பொழுதெல்லாம் ஓட்டு பிச்சை கேட்க வருகின்ற பொழுது எங்களுடைய கட்சியிலும் கோடிக்கணக்கான இந்துக்கள் இருக்கின்றார்கள், நாங்கள் இந்து மதத்திற்கு என்றும் விரோதிகள் இல்லைம்பா. கோவில்கள் கொள்ளையரின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது. 1952 பராசக்தியிலே கதவேசனம் எழுதினார் கருணாநிதி என்று சொல்வார்கள். நாங்கள் இப்போ அதைத்தான் சொல்கிறோம். கோவில்கள் கொள்ளையரின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்று சொன்னால் இந்து சமய அறநிலையத்துறையை அறவோர் வாரியத்திடம் ஒப்படைத்துவிட்டு ஆன்மீக நெறியாளத்திடம் ஒப்படைத்துவிட்டு அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய சேகர் பாபுனுடைய அறநிலையத்துறையை கலைப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறதா? கிடையாது. ஆகவே இவருடைய பிராமணர் எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு கொள்கை, தாலி அறுப்பு கொள்கை, இது போன்ற அத்துணை கொள்கைகளையும் புதைத்து விட்டதற்கு பின்னால் இன்றைக்கு முற்போக்கு சிந்தனையாளர்கள் என்று சொல்லி கோவன் போன்றவர்களையும் முற்போக்கு சிந்தனை என்ற பெயரிலேயே கம்யூனிசவாதிகளையும் முற்போக்கு சிந்தனையாளர்கள் என்ற பெயரிலே இந்து மத எதிர்ப்பாளர்களையும் தன்னகத்தை வைத்து கொண்டு அடிமை சாசனம் எழுதி கொண்டிருக்கக்கூடியது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே இருக்கக்கூடிய இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியிலே கிட்டத்தட்ட காவல்துறையினுடைய லாக்அப் டெத் 25க்கும் மேற்பட்டது. அது மட்டுமல்ல, கனிமொழி அவர்கள் போன்றவர்களெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்திலே பேசுகின்ற பொழுது தமிழகத்திலே தான் இளம் விதவைகள் கூடுதலாக இருக்கின்றார்கள், இளம் விதவைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று பேசிய இவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் மதுவிலக்கு கொள்கையை கையில் எடுத்து போராடுவதற்கு என்றைக்காவது கனிமொழி அவர்களுக்கு துணிவு இருக்கின்றதா? யோசித்து பார்க்கணும். ஆக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஓட்டு பிச்சைக்காக இங்கு தகுதியானவர்களை பற்றி பேசாமல் தேர்தல் காலத்திலே அவர்கள் அறிவித்த கொள்கை என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப பெண்களுக்கும் மாதம் 1000 வழங்குவதாக சொன்னார்கள். அதிலே கிட்டத்தட்ட 1,03,00,000 பேருக்கு வழங்கிவிட்டோம், மீதி உள்ளவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சீரழித்த ஒரு கூட்டம் இருக்கும் என்று சொன்னார். அது திமுக தான். இலவச பஸ்களை இயக்குகிறோம் என்ற பெயரிலே இலவச பஸ்ஸுக்காக காத்து நிற்கக்கூடிய அந்த பெண்கள் கொண்டு வரக்கூடிய கைப்பைக்கு கூட கட்டணத்தை வசூலிக்கக்கூடிய ஒரு பகல் கொள்கையைத்தான் திமுக நடத்தி கொண்டிருக்கின்றது. பல்வேறு விதமாக மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, வாகனங்கள் உதிரிபாகத்தினுடைய விலை ஏய்ப்பு, இது போன்ற பல்வேறு விஷயங்களை கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த துறை 2 மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே மின்கட்டணம் என்ற நிலைமையினை மாற்றி மாதாந்திர மின்கட்டணத்தை பகிர்மானத்தை பதிவு செய்வோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்றைய தினத்திலே 2 மாதத்திற்கு ஒரு முறை சாதாரணமாக மளிகை கடை, சாதாரணமாக கடை நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் மின்கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது, சொத்து வரி உயர்ந்திருக்கின்றது. இது போன்ற நிலைப்பாடுகள் ஒரு புறத்திலே இருந்தாலும் கூட தமிழகத்திலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் அனைத்து துறைகளும் செயலிழந்து விட்டது. போக்குவரத்து துறையிலே நஷ்டம் என்று சொல்கிறார்கள், நூல் பஞ்சாலை தொழிலே, தறியிலே, நெசவு தொழிலே நஷ்டம் என்று சொல்லுகின்றார்கள். அதே போல இருக்கக்கூடிய மின்சார வாரியம் இன்றைக்கு வரைக்கும் நஷ்டத்திலே தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுபோல திட்டங்களினால் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய திமுக என்பது மக்கள் விரோத கட்சி, இது சாதனை கட்சி அல்ல, சாப கட்சி என்பதனை மட்டுமே இந்த இடத்திலே பதிவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். வருகின்ற காலத்திலே
நல்லவர்கள் நாடாள வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணி ஒற்றை விரலாக இருக்கக்கூடிய நம்முடைய கைகளில் தான் இருக்கின்றது. நாம் அழுத்தக்கூடிய பொத்தான் என்பது இந்த தேசத்திற்கும் தேசியத்திற்கும் தமிழ் மண்ணுக்கும் ஆன்மீகத்திற்கும் எதிராக செயல்படக்கூடிய எத்தகைய சக்தியாக இருந்தாலும் விரட்டப்படுவதற்கு 26 ஒரு வாய்ப்பாக கருத வேண்டும் என்று சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.